தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இளைய தலைமுறையினரிடம் முற்போக்கு சிந்தனைகளை விதைக்கும் வகையில் திரைப்படங்கள் எடுக்க முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். வன்முறை, ஆபாச காட்சிகள் இல்லாமலும் சாதி மதங்களை புண்படுத்தாத வகையிலும் திரைப்படங்கள் தயாரிக்குமாறு தயாரிப்பாளர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளிக்கின்றனர். இதனால் அவர்களை அழைத்து செல்ல ராமேஸ்வரம் சென்ற உறவினர்கள் ஏமாற்றத்துடன் காத்திருக்கின்றனர். கடல் சீற்றத்தால் பாம்பன், மண்டபம் பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 127 வழக்குகளுக்கு மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சத்யநாராயணன், சிவஞானம், ஆர் மாலா, அருணா ஜெகதீசன், மதிவாணன் உள்ளிட்ட 10 பேர் வழக்குகளை விசாரித்தனர். மொத்தம் 700 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. கேரள மாநிலம் இடுக்கியில் மழை பெய்வதால் நேற்று ஒரே நாளில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 1 அடி உயர்ந்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 125 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு சுமார் 4000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் ஒட்டுமொத்த நீரிருப்பு 3640 கன அடியாக உள்ளது. தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் கணினி மூலம் புகார்களை பதிவு செய்யும் முறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. முதல் கட்டமாக 30 மாவட்டங்களில் தொடங்கப்படுகிறது. சிபிசிஐடி, கடலோர காவல்படை, மதுவிலக்கு உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றவாளிகளின் விவரங்கள் அக்டோபர் முதல் கணினியில் பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பெருமுளை கிராமத்திற்கு செல்லும் வழியில் கிடந்த கோவில் கலசத்தை திட்டக்குடி காவல்துறையினர் கைப்பற்றினர். கலசத்துடன் இருந்த சிறிய அட்டையில் அந்த கலசம் எடசித்தூர் சிவன் கோவிலுக்கு சொந்தமானது எனவும் மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்குமாறும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இதையடுத்து மங்களம்பேட்டை காவல்துறையினரிடம் கலசம் ஒப்படைக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 5% மட்டுமே வெளிச்சத்துக்கு வருவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மகளிர் விரைவு நீதிமன்றம் மற்றும் மாற்று வழி சமரச தீர்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் கணினி மைய நிர்வாகிகளுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் பயிற்சி அளிக்கப்பட்டது. 18 வயது நிரம்பிய அனைவரும் சான்றுகளுடன் கணினி மையங்களுக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சேலம் பெரியபுதூர் பகுதியில் பிரபல நிறுவனங்கள் பெயரில் போலியாக குடிநீர் மற்றும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி குளிர்பானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் பெரம்பலூரிலும் போலி குளிர்பானம் தயாரித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல்லில் தனியார் கல்லூரி மாணவர் பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். பொதுப்பட்டி அருகே முன்னால் சென்ற வாகனத்தை பேருந்து முந்தி செல்ல முயன்றபோது பேருந்தின் முன்பகுதியில் பயணித்த மணிகண்டன் என்பவர் தவறி விழுந்தார். பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கிய அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநில அரசை கவிழ்க்க முயற்சித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை முன்னாள் ராணுவ தளபதி வி.கே. சிங் மறுத்துள்ளார். அம்மாநில அரசு நிலையாக இருக்கவே உழைத்ததாகவும் உள்நோக்கத்துடன் தம் மீது குற்றம் சாட்டப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மும்பை தாக்குதலுக்கு பின் உளவு பிரிவில் தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டதில் தமக்கு பங்கில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ராணுவ முன்னாள் தளபதி வி.கே. சிங் விவகாரத்தில் மத்திய அரசு தவறான அணுகுமுறையை கடைபிடிப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுவது உறுதியாகி இருப்பதாக அந்த கட்சி கூறியுள்ளது. மத்திய அரசின் தவறான அணுகுமுறை நாட்டின் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கும் என்றும் அந்த கட்சி அச்சம் தெரிவித்துள்ளது. முசாஃபர் நகர் கலவரத்தை தொடர்ந்து ஆளும் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேர் விலகியுள்ளனர். முசாஃபர் நகர் கலவரத்திற்கு சமாஜ்வாதி கட்சியே காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு நினைத்திருந்தால் வன்முறை சம்பவங்களை முன்கூட்டியே தடுத்திருக்கலாம் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தில் இடுக்கி அணை நிரம்பியதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு இடுக்கி அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் அதிகாரிகள் அவசர ஆலோசனை நடத்தினர். தாழ்வான பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எய்ம்ஸ் மருத்துவமனையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் விடுவதில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எய்ம்ஸின் தலைமை பாதுகாப்பு துணைச் செயலாளர், பிரஹரி பாதுகாப்பு சேவை நிறுவன தலைவர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதால் இருவரும் கைது செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் வளர்ச்சி குறைந்து கொண்டே வருவதாக குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கும் தவறுகள் மறைக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் வாக்குரிமை பெற்றுள்ள அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்து சென்றுள்ள யோகா குரு பாபா ராம்தேவிடம் குடியுரிமை அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தியுள்ளனர். அவரிடம் முதலில் விமான நிலைய அதிகாரிகள் 6 முதல் 8 மணி நேரம் வரை விசாரணை நடத்தினர். பின்னர் இங்கிலாந்து குடியுரிமை அதிகாரிகள் அவரிடம் விசாரித்தனர். தன்னுடைய பெயரை மத்திய அரசு சிவப்பு பட்டியலில் வைத்திருப்பதே இதற்கு காரணம் என்று ராம்தேவ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 அரசு ஊழியர்களில் 650 பேருக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். அக்டோபர் முதல் 650 பேரும் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசின் பணி நீக்க உத்தரவை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றதால் புதுச்சேரி அரசு இந்த முடிவிற்கு வந்துள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் அருகே 5 குழந்தைகளை கிணற்றில் வீசி தாயும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தீயணைப்புத் துறையினரும் காவலர்களுடன் இணைந்து 6 பேரின் உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான காரணம் குறித்து குஜராத் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் ஜல்பாய்குரியில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தின. கடந்த ஒரு வார காலமாக அங்கு முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்களையும் நாசம் செய்து வருகின்றன. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.